இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். ஒவ்வொரு நாளும் தேவன் படைத்தது அது வெற்றியுள்ள நாளாகத்தான் இருக்கும். ஒரு நாள்ல கூட நமக்கு தோல்விங்கிறத தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் வைக்கவே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தோல்வி அடைகிறது போல தெரிந்தா கூட அது நிஜம் இல்லை. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருப்பது உண்மை என்றால் நாம் எல்லா காரியங்களிலும் ஜெயம் பெறுவதும் வெற்றி பெறுவதும் நிஜமாய் இருக்கிறது, சத்தியமாய் இருக்கிறது. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் நமக்கு உரியதாய் மாறுகிறது. நாம் எல்லாவற்றையும் சுதந்தரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். இந்த ஜெயம் என்பது நம்முடைய விசுவாசத்தின் மூலமாய் நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது. இந்த விசுவாசத்தையும் அவரே நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசத்தை நமக்குள் துவக்குகிறவர், நம்மில் முடிக்கிறவர் அவரே. அதனால இந்த நாள் இது தேவன் படைத்த ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொரு சிருஷ்டியையும் ஒவ்வொரு நாளையும் அவர் எப்படித்தான் பார்த்தார், இது நல்லது என்று கண்டார். இந்த நாள் இது நன்மையான நாள், இது வெற்றியின் நாள், இது அற்புதத்தின் நாள், இது ஆச்சரியத்தின் நாள். உங்களுடைய சிறையிருப்பு திரும்புகிற நாளாய் இந்த நாள் இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அதையே பேசுகிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளினால் நம்மை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். இந்த நாள்ல கூட தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம சற்று தியானிக்க போகிறோம். தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எதை இன்ஹெரிட் பண்ணணும், தானியேலினுடைய நேச்சர் எப்படி இருந்தது, கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருந்தது, அவன் மூலமாய் தேவன் ராஜாக்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள், இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு அடிமையாய் ஒரு தேசத்திற்கு அவன் கொண்டு போகப்படுகிறான். அந்த அடிமையாய் இருந்தவன் அந்த தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் அங்கே அமர்த்தப்படுகிறான். காரணம் அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் எப்படி இருக்கிறானா, இன்றைக்கு இந்த பாடலை நம்ம கேட்டோம். அவன் எப்பவும் செழிப்பா இருப்பான், எப்பவும் ஆசீர்வாதமா இருப்பான். அங்க மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்கிறவனாய் இருப்பான். அப்படித்தான் தானியேலினுடைய வாழ்க்கை இருந்தது. எல்லாம் பல சூழ்நிலைகள் தானியேலுக்கு எதிரிடையாய் இருந்த பொழுதிலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவன் மூலமாய் தேவன் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் இருந்ததே ஒழிய எந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு தோல்விங்கிறதே இல்லை. தானியேலின் காரியம், ராஜாக்கள் மாறிட்டே இருந்தாங்க, ஆனால் தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. இன்றைக்கு ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுகிற காரியம் இதுதான். நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு ஜெயமாய் முடியும். இன்னைக்கு இதுல தோத்துருவோமோ, இது இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, நான் வெட்கப்பட்டுருவனோ, அவமானப்பட்டுருவனோ, இப்படி எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உண்மை அல்ல, அது நிஜம் அல்ல. நீங்க உண்மையாய் கர்த்தரை மாத்திரம் தேடுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய காரியம் எல்லாம் ஜெயமாகத்தான் முடியும் என்பதுல சந்தேகம் இல்லை. இப்போ இந்த தானியலை குறித்து தானியல் 2வது அதிகாரத்தை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதுல என்ன சம்பவங்கள் எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஓவர்வியூ முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய டீப்பான காரியங்கள், ஆழமான காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தானியல் 2வது அதிகாரம் முதல்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, தேவன் எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலானவர். மனித ஞானத்துக்கு ஒரு எல்லை தான் இருக்கு. அதுக்கு மேல
மனுஷ ஞானம் எதையும் கண்டுபிடிக்க முடியாது, எதையும் அறிய முடியாது. தேவன் ஒருவரே ரகசியங்களை, மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர். தேவனிடத்துல போகும் பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறவர் என்பது இந்த தானியேல் 2வது அதிகாரத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியமாய் இருக்கிறது. மிக முக்கியமான காரியம், கிறிஸ்துவின் ராஜ்யமே என்றென்றைக்கும் நிலைக்கும் என்பதை இந்த தானியேல் 2வது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த அதிகாரம் முதல்ல ஒரு பயத்துல தான் ஆரம்பிக்குது. எல்லாருக்குள்ளயும் பயம். இந்த பயத்துல ஆரம்பிச்சு, அது முடிவுல பார்த்தோம் அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்துவதில் இந்த அதிகாரம் முடிகிறது. இப்போ வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேல் 2:1. நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் என்னும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இங்க முதல்ல ஃபர்ஸ்ட் வசனம் அதுங்க என்ன சொல்லுது? அங்கே நேபுகாத்நேச்சாருக்கு அவன் அவன் தூக்கத்துல அவன் சொப்பனங்களை காண்கிறான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இந்த சொப்பனங்கள் மூலமா அவன் தூக்கம் கலங்கிருச்சு. அவனுடைய ஆவி கலங்கி கலங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் முதலாவது அங்க தானியேல் 2வது அதிகாரத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம். இப்ப இந்த நேச்சாருக்கு அத்தாரிட்டி இருந்ததா? இருந்தது. பவர் இருந்ததா? இருந்தது. செல்வம் மிகப்பெரிய அந்த நேபுகாத்நேச்சார் பாபிலோன் தேசத்து ராஜாக்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாகத்தான் இருந்தாங்க. செல்வம் இருந்ததா? இருந்தது. பெரிய ராஜ்யம் இருந்ததா? இருந்தது. ஆனாலும் உள்ளத்துல இந்த நேபுகாத்நேச்சாருக்கு இந்த என்ன இல்ல? சமாதானம் இல்லை. அவனுடைய ஆவி கலங்குது. அவனுடைய நித்திரையும் அதனால் கலங்கி போனது. அந்த கனவை குறிச்சே அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அவனால ஒரு சமாதானமாய் அவனால இருக்க முடியல. இப்போ இந்த இந்த கலங்குகிற இருதயம் இப்படி இருக்கும்னா, ஒரு மனுஷன் உண்மையாய் தேவனை தேடுவானா, அந்த இருதயம் மாத்திரம்தான் சமாதானத்துல இருக்கும். இந்த தேவனை அறியாத இந்த ராஜாவுக்கு இருதயத்துல இப்போ முழுவதுமாய் சமாதானம் கெட்டு போனது. இப்ப அடுத்ததா ராஜா என்ன செய்றாரு? சொப்பனங்களை அறிவிக்கும்படிக்கு 2வது வசனம் வாசிங்கன்றி. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் சோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இங்க சொப்பனங்களை நேபுகாத்நேச்சார் காண்கிறான். இந்த சொப்பனத்தை கொடுத்தது ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவனுள்ள தேவன் கொடுத்த சொப்பனத்தை இன்டர்பிரட் பண்றதுக்கு ஜீவனுள்ள தேவனை வணங்காத சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர இங்கே ராஜா வரவழைக்கிறான். உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காத இவர்களை அங்கே ராஜா வர சொல்லுகிறான். அங்க வாசிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 12ஆம் வசனங்கள். உபாகமம் 18, 10 முதல் 12. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சந்தனக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. குறி சொல்லுகிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள், தன் மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், சூனியக்காரர்கள், மந்திரவாதி, சன்னதக்காரன், மாயவித்தைக்காரன், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவன்
உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இவைகளை செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆனா இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சது இந்த சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர் இவங்கள தான் அழைக்க சொல்லுகிறான். எல்லாரும் ராஜ சமூகத்துல வந்து நிக்கிறாங்க. ஆனா இதனுடைய 1ஆம் அதிகாரத்திலே தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 1:17, 17, 20. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளில் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராய் கண்டான். இங்க தானியேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. வசனம் சொல்லுது, தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் தானியேலுக்கு சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். தானியேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவை ஏற்கனவே அவர் கொடுத்திருந்தாரு. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்துல விசாரிக்கும் பொழுது ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக அங்கே பார்க்கிறான். ஆனா கூட இப்ப ராஜ சமூகத்துல இந்த கனவை வெளிப்படுத்தும்படிக்கு இந்த சாஸ்திரிகள், ஜோசியர்கள் தான் அங்க வரவழைக்கப்படுறாங்க. இப்போ ஒரு டிரான்ஸ்லேஷனை நான் வாசிக்கும் பொழுது, ஏன் இந்த இடத்துல தானியேல் போகல, தானியேலும் அவனுடைய நண்பர்களும் போகலன்னா, ஒரு காரியம், இவர்கள் ராஜா கொடுக்கிற எந்த ஒரு வெகுமதிகளுக்காக இவங்க ஆசைப்படாதிருந்தார்கள் அப்படின்னு கொடுத்திருக்கு. இன்னொரு காரியம் என்னன்னா, இங்க உள்ள கல்தேயர்கள், சாஸ்திரிகள், ஜோசியர்கள் இவர்கள் மிகவும் பொறாமைப்பட்டதினால் தானியேல் அங்க வரவிடாம அவங்க தானியேலுக்கு அறிவிப்பு கொடுக்காம தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இவர்கள் தங்களை மேன்மைப்படுத்த அவர்கள் விரும்பவில்லை. தங்களுக்கு இந்த ஞானம்லாம் கர்த்தர் கொடுத்திருக்காரு, எங்களுக்கு சொப்பனங்களை விளக்கக்கூடிய ஞானம் எங்களுக்கு இருக்குன்னு தாங்களாகவே தங்களை மேன்மைப்படுத்த, புகழ்ச்சியாக்க அவர்கள் விரும்பவில்லை. அதனால இந்த 3 காரியங்கள்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். அதனாலதான் தானியேல் அந்த இடத்திற்கு போகலன்னு சொல்லி அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்க எல்லாரையும் ராஜா வரவழைக்கிறார். சாஸ்திரிகள், ஜோசியக்காரர், சூனியக்காரர், கல்தேயர் எல்லாத்தையும் வந்து எல்லாரும் ராஜ சமூகத்துல நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட ராஜா சொல்றாரு, ஒரு சொப்பனம் கண்டேன், என் கனவையும் சொல்லுங்க, என் கனவினுடைய அர்த்தத்தையும் நீங்கள். அப்போ கனவை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த கல்தையர் சொல்றாங்க, ராஜாவே நீர் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் அப்படின்னு சீரிய பாஷையில அவங்க சொல்றாங்களாம். ஆனா இதை சொல்ல ராஜா சொல்றாரு, இல்ல, என்னுடைய சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். அத சொல்லல அப்படின்னா நீங்க துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். இத கேட்ட உடனே இத சொல்றதுக்கு யாராலையும் அங்க முடியல. அப்போ ஒரு காரியத்தை அவங்க சொல்றாங்க, இந்த சாஸ்திரிகள், ஜோசியர்கள் இவங்க எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க. 10வது வசனம் வாசிங்க. தானியேல் 2:10. கல்தேய ராஜ சமூகத்தில் பிரயுத்தரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு சாஸ்திரத்தினிடத்திலாவது, ஜோசியத்தின் இடத்திலாவது, கல்தேயர் இடத்திலாவது கேட்டதில்லை. அடுத்தது, ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இவங்க
இந்த கல்தேயர், சாஸ்திரிகள், ஜோசியர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஏன்னா, கனவையும் சொல்லணும், கனவுடைய அர்த்தத்தையும் சொல்லணும்னா, இப்படி எந்த மனுஷனும் பூமியில நீங்க கேட்ட காரியத்த சொல்றதுக்கு ஒருத்தனும் இல்ல. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்த சாஸ்திரியிட்ட, ஜோசியர்ட்ட, கல்தேயன்கிட்ட கேட்டதில்ல. மாம்சமா இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய, ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. முதல்ல இத அறிவிக்கத்தக்க மனுஷன் ஒருத்தரும் இல்லன்ட்டாங்க. அடுத்ததா சொல்றாங்க, எக்ஸெப்ட் த காட்ஸ் ஹூஸ் dwelling இஸ் நாட் வித் ஃப்ளெஷ். மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்கள் தான் இதை என்ன செய்ய முடியும், இன்டர்பிரட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இங்க மனுஷ ஞானம், இந்த கல்தேயர், சாஸ்திரிகள், ஜோசியர்கள் எல்லாருக்கும் ஞானம் இருந்தது. ஆனா இது எதற்கும் ஆழமான தேவனுடைய காரியங்களை அறிவிக்கிறதற்கு இந்த ஞானம் போதாது. சயின்ஸ், இந்த ராஜாவுடைய ஆத்துமா கலங்கினது, ஆவி கலங்கினது, இதுக்கு சயின்ஸ் என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் சுகப்படுத்த முடியாது. ராஜா கிட்ட இருக்கிற செல்வமோ, பொருளோ, அங்க அந்தஸ்தோ, அதிகாரமோ அவனுக்கு என்ன செய்ய முடியாது? பதிலை தர முடியாது, அமைதியை தர முடியாது. தேவன் மாத்திரமே உண்மையான ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இப்போ இங்க ராஜா சொல்லிட்டாரு, இத நீங்க செய்யல அப்படின்னா, அந்த 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படிக்கு அவர் கட்டளையிடுறாரு. அந்த அளவுக்கு இப்படி என் கனவுக்கு அர்த்தம் சொல்லாத ஞானிகள் இந்த உலகத்துல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு கடுமையான ஒரு கோபம். இப்போ ஞானிகளை கொலை செய்யணும்னு கட்டளை வெளிப்பட்டப்போ தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடுறாங்க. ஏன்னா இவர்களும் ஞானிகள் என்பது அங்கே தேசத்தில் அறியப்பட்டிருந்தது. இப்ப பாபிலோன்ல உள்ள ஞானிகளை கொலை செய்யறதுக்கு ராஜா புறப்பட்டுட்டான் அப்படிங்கிறத தானியேல் கேட்ட உடனே அங்க என்ன செய்யறான்? தலையாரிகளுக்கு அதிபதியாய் இருக்கிற அந்த ஆரியோகூட தானியேல் எப்படி பேசுறான்? யோசனையும் புத்தியுமாய் பேசுகிறான். ஏன்னா தானியேலை அவ்வளோ அறிவுள்ளவனாய் தேவன் மாற்றி இருந்தார். எல்லா காரியங்கள் அவனை கேட்டு விசாரிக்கிற எந்த காரியங்களிலும் மத்தவங்களை விட அவன் 10 மடங்கு அவங்க சமர்த்தராய் காணப்பட்டார்கள். ஏன்னா அது தேவன் கொடுத்த ஞானம். உலகத்துல இருந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு ஞானம் ஒருத்தன் பெற்றிருந்தானா இந்த அளவுக்கு அவன் செயல்பட முடியாது. அதனால அவன் யோசனையும் புத்தியுமாய் பேசுகிறான். இன்னைக்கு இந்த ஆவி, இந்த ஸ்பிரிட்டலா, இதெல்லாம் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. இதெல்லாம் நமக்குள்ளேயே ஆவியானவர் நமக்குள்ளேயே கொடுத்திருக்கிறார். அவன் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இது என்ன அவசரமாய் இந்த கட்டளை பிறந்ததுக்கு காரணம் என்னன்னு ஆரியோகு கிட்ட கேக்குறான். அப்போ ஆரியோகு தானியேலுக்கு இந்த காரியத்தை அவன் அறிவிக்கிறான். இப்போ இந்த சொப்பனத்துக்கு நான் ராஜா கிட்ட போய் அர்த்தத்தை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அந்த ஆரியோகு கிட்ட விண்ணப்பம் பண்றான். அப்போ தானியேல் இங்க இவ்வளவு பெரிய மரண தண்டனை ஒரு தனக்கு காத்திருக்குது, இது எல்லாம் தானியேலுக்கு தெரிஞ்ச பொழுதிலும் அவன் கொஞ்சம் கூட பதற்றம் அடையாம தானியேல் 17 வாசிங்கன்றி, தானியேல் 2:17. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. இங்க தானியேல் என்ன செய்யறான்? அமைதியா தாரியோ கிட்ட பேசிட்டு வர்றான். மனது அவனுக்கு அமைதியா இருக்கு. ஒண்ணு தெரியும்,
என் தேவனை நான் கேட்பேன், என் தேவன் இந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் இரக்கம் கேட்கிற பொழுது அமைதியா இருக்கிறான், ஞானமா நடக்கிறான், தேவனை தேடுகிறான். இதுதான் தானியேலினுடைய நேச்சரா இருக்குது. எதை குறிச்சும் அவனுக்கு பதட்டப்பட்டு அப்படியா இப்படியாலாம் இல்ல. அப்படி இருந்தானா இவன் இந்த ஞானத்துல இருந்து செயல்பட முடியாது. தன் நண்பர்களையும் அவன் சேர்த்து அங்க என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான். அனனியா, மிஷாவேல், அசரியா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறான். பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து இவர்களும் அழிந்து போகாதபடிக்கு அவங்க தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். இப்போ அவங்க விண்ணப்பம் அங்க நண்பர்களுக்கும் அறிவிச்சு அவங்க விண்ணப்பம் பண்ணும் பொழுது 19வது வசனம் வாசிங்க ஆன்ட்டி. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னொரு மனுஷன், அந்த தேசத்தினுடைய ராஜா ஒரு கனவு கண்டு முடிச்சுட்டான். அந்த கனவு சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் பரலோகத்தின் தேவனிடத்துல கேட்ட பொழுது ராஜா கண்ட கனவு தானியேலுக்கு தரிசனமாய் அங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார். எரேமியா 33:3 நம்ம பார்க்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இப்ப தானியேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, நம்ம சாதாரணமா நம்ம காண்ற கனவு நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே கூட தெரியாது. எவ்வளவு நெருக்கமானவர்களா இருந்தா கூட நான் கண்ட கனவை சொல்லுன்னா அவங்களால சொல்ல முடியாது. ஆனா தானியேலுக்கு அந்த தேசத்தின் ராஜா கண்ட கனவை தேவன் தானியேலுக்கு அவனுடைய தரிசனத்திலே வெளிப்படுத்தி இருப்பார் என்றால், அவரை நோக்கி கூப்பிட்ட யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்கு பயப்பட வேண்டும்? என்ன காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? எதை குறித்து நம்ம கேட்டாலும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் அறியாததும் நாம் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் அறிவிக்கிறவர். தானியேலுக்கு இங்கே மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. மறைபொருள் அப்படின்னாலே என்ன? ரகசியம். சில பிரச்சனைகளுக்கு மனுஷனுடைய தீர்வு போதாது. தேவனுடைய தீர்வு, தேவனுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. தானியேல் முதல்ல ஜெபிக்கிறான். ஜெபித்த பிறகு அவனுக்கு வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்தார். தரிசனத்தின் மூலம் அந்த கனவையே வெளிப்படுத்துறார். அந்த சாஸ்திரிகள்லாம் சொல்லிட்டாங்க, மாம்சத்தில் வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய யாருமே இத சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த தேவன் மாம்சத்தில் இருக்கிற தானியேலுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். உடனே தானியேல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். 20வது வசனத்துல அங்க பார்க்கிறோம், தானியேல் 2:20 வாசிங்க. தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. இங்க தானியேலுக்கு அந்த வெளிப்பாடு வந்த உடனே இவன் தன்னை மேன்மைப்படுத்தல. உடனே தானியேல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். உண்மையான வெளிப்பாடுகளை பெற்ற மனிதர்கள் தாழ்மையுள்ளவர்களாய் இருப்பார்கள். எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தேவன் வெளிப்படுத்தினாரு அப்படின்னு பெருமை பாராட்ட மாட்டார்கள். நான் பெரியவன், நான் புத்திசாலி, நான் அறிவாளி அப்படின்னு இவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவன் சொல்றான், பின்பு தேவனுடைய நாமத்துக்கு
என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அப்போ இந்த இந்த தானியேல் செய்த ஜெபத்துக்கு 2 வகையில தேவன் அங்கே வெளிப்படுகிறார். அவர் ஞானமாய், வல்லமையாய் அந்த தரிசனத்தை அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பாபிலோன்ல இருக்கிற தெய்வங்கள் எல்லாம், மற்ற எல்லா தெய்வங்களிலும் அவரே உயர்ந்தவர், மேன்மையுள்ளவர். அவர் ஒருவரே தேவன் என்பதை இந்த தானியேலுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் மூலம் அங்கே ராஜாவுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். இப்போ இதுதான் உண்மையா ஒரு மனுஷன் தேவனை நேசிக்கிறானா, அவன் தன்னை மேன்மைப்படுத்த மாட்டான். தானியேலுக்குள்ள இந்த சுபாவங்கள் எல்லாம் இருக்கு. அதனாலதான் தானியேலின் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்குது. இன்னைக்கு ஒரு 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 வரமோ 2 வரமோ ஒரு ஊழியருக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிட்டாலே போதும், இது நான் செஞ்சேன், நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டுகிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்னது நடந்துருச்சு. நான் பேசினது நடந்துருச்சு. நான்கிற மேன்மை பாராட்டுகிற இந்த உலகத்துல தானியேல் சொல்றாரு, அப்பா நான் இல்ல, ஞானமும் வல்லமையும் உமக்கே உரியது. அவருக்கே உரியது அப்படின்னு தேவனை மேன்மைப்படுத்துகிறான். இப்படிப்பட்டவர்கள் தான் மேலும் 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 உயர்வடைகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா இங்க ராஜாவுக்கு முன்னாடி இப்போ தானியேல் அங்கே நிறுத்தப்படுகிறான். தானியேல் 2வது அதிகாரம் 24ல இருந்து அந்த 21வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தேவனை குறித்து தானியேல் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இதெல்லாம் தேவனை குறித்து தானியேல் சொல்லுகிற காரியம். அவர் ஆழமும் மறைபொருளுமாய் இருக்கிறவைகளை வெளிப்படுத்துகிறவர், அவர் ஞானிகளுக்கு ஞானத்தை, அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர். அங்க அடுத்ததா நன்றி சொல்லர், நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் அப்படின்னு சொல்லி தானியேல் அங்கே தேவனை புகழுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள்ல தேவன் நமக்கு எத்தனையோ ஞானத்தை கொடுத்திருக்கலாம், அறிவை கொடுத்திருக்கலாம், சில வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கலாம், தரிசனங்களை கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் எனக்கு வந்தது நான் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோமா? இல்ல, அப்பா இதெல்லாம் நீங்க எனக்கு தந்தது, இதுல மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற இடத்துல நம்முடைய இருதயம் இருக்கிறதா? இங்க ராஜாவுக்கு முன்னாடி தானியேல் இப்ப அங்க நிறுத்தப்படுகிறான். அந்த ஆரியோகு ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு இவனை நிறுத்தி அவன் சொல்றான், சிறைப்பட்டு வந்த தேசத்துல இருந்து ஒரு புருஷனை நான் கண்டுபிடிச்சேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான். இப்ப ராஜா கேக்குறாரு, நான் கண்ட சொப்பனங்களையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமோ? உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு ராஜா கேக்குறாரு. ஏன்னா அது வரைக்கும் அத்தனை ஞானிகள் அந்த தேசத்துல இருக்கிறாங்க. கல்தேயர், ஜோசியர்கள், சாஸ்திரிகள் எல்லார்கிட்டையும் கேக்குறா. மாயவித்தைக்காரர்கள், சன்னதக்காரர்கள், ஒருத்தராலையும் அந்த அர்த்தத்தை சொல்ல முடியல. இப்ப ராஜாவுக்கு சந்தேகம், இவன் மாத்திரம் இந்த காரியத்தை சொல்ல முடியுமா? சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் ஒன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த ராஜா கேக்குறாரு. அப்போ தானியேல் சொல்றாரு, 27 வாசிங்கன்றி. தானியேல் 2:27. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரயுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் சோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுவவர்களாலும் கூடாது. அடுத்தது, மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார்.
உம்முடைய ம். சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால். போதும். இப்போ தானியேல் ஸ்டெடியா அங்க ராஜாக்கு முன்னாடி நின்னு பேசுறாரு. ஓ நீர் கேட்கிற மறைபொருட்களை தெரிவிக்கிறதுக்கு, நீர் வைத்திருக்கிற உம்முடைய ராஜ்யத்துல இருக்கிற ஞானிகளால, ஜோசியரால, சாஸ்திரிகளால, குறி சொல்லுகிறவர்களால் கூடாது. ஏன்னா, இவன் யெகோவாவை அறிந்திருந்தவன், தேவனை அறிந்திருந்தவன். அவனுக்கு நல்லா தெரியும், இந்த ஞானிகள், இந்த ஜோசியர்கள், இந்த சாஸ்திரிகள், இந்த குறி சொல்லுகிறவர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். இவர்களுக்கு தேவன் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்த மாட்டார். மறைபொருட்களை வெளிப்படுத்த மாட்டார்ங்கிறது இங்கே தானியேல் நன்றாக அறிந்திருந்தான். அடுத்ததா சொல்றான் அந்த ராஜாட்ட, மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். கடைசி நாட்களில் சம்பவிப்பவைகளை தேவன் ஒரு ஒரு அந்நிய தெய்வங்களை வணங்குகிற ஒரு ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். ஈவன் அவன் ஒரு அன்பிலீவர் தான் அந்த ராஜா. ஆனா கடைசி நாட்களில் சம்பவிப்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவன் படுக்கையின் மேல படுத்திருக்கும் பொழுது அவனுடைய இருதயம் என்ன செய்தான், இனி என்ன சம்பவிக்குங்கிற எண்ணங்கள் அவனுக்கு எழும்பிற்றான். அதனால மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு அறிவித்தார் அப்படின்னு சொல்லி அங்க தானியேல் ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றது பெருசுல, அவன் கண்ட சொப்பனத்தை அங்கே ஒரு 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 சின்ன ஒரு ஒரு தப்பா கூட இல்லாம அங்க கரெக்டா அங்க இன்டர்பிரேட் பண்றத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அங்க சொல்றாரு, மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். நான் நான் அப்படிங்கிறது அந்த இடத்துல கூட தானியேலுக்கு வரல. உம்முடைய ஞானிகளால, சாஸ்திரிகளால, ஜோசியரால இத சொல்ல முடியாது. ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எல்லாருமே என்கிட்ட வாங்க, நான் என்கிட்ட வந்தாதான், எங்க எங்க கூட நீங்க நின்னாதான், இல்ல நான் ஜெபித்தாதான், எங்களை விட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தீமை நடந்துரும் அப்படின்னு தங்களிடத்துல அவங்க டைரக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்துல தான் நடத்துவாங்க. உண்மையாய் கனிகள் நிறைந்த ஊழியம் செய்கிறவர்கள் தேவனிடத்துல எல்லாரையும் டைரக்ட் பண்ணுவாங்களே தவிர, தங்களுக்கு மேன்மை உண்டாகும்படி எதையும் செய்ய மாட்டார்கள். தானியேல் கிட்ட இந்த ஒரு நேச்சர் இருந்தத நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய மகிமையை அவன் தேடவே இல்லை. தேவனுடைய மகிமையை தேடினவனாய் அவன் இருந்தான். இப்போ இந்த ராஜாவுக்கு இந்த என்ன கனவு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ராஜா ஒரு பெரிய சிலைய பார்க்கிறான். அந்த தானியேல் 2வது அதிகாரம் 31ல இருந்து 43 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பெரிய சிலை அங்கே அவன் பார்க்கிறான். அந்த சிலை 32 வாசிங்க ஆன்ட்டி. அந்த சிலையின் தலை பசும்பொன். 31ல இருந்தே வாசிங்க. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. இப்போ தானியேல் ராஜா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இப்போ நம்ம கண்ட கனவ யாராவது வந்து, நீ இப்படி ஒரு கனவு கண்ட அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னாங்கன்னா, எப்படி எந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் பூரிப்பாகும். இந்த இந்த இடத்துல நீ இங்க போற மாதிரி நீ கனவு கண்ட, இந்த இடத்துல இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பூரிப்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இப்போ ராஜாவுக்கு தானியேல் இந்த கனவை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ராஜா என்ன என்ன கனவுல எக்ஸாக்ட்டா அவன் கனவு கண்டானோ, அத அப்படியே தானியேல்
மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன் மூலமாய் அங்க தனக்கு வெளிப்பட்ட தரிசனத்திலே வெளிப்பட்ட அந்த காரியத்தை ராஜாவுக்கு முன்னாடி இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறான். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த சிலை ரொம்ப பிரகாசமா இருக்குது. இது ராஜா கண்ட கனவு. இத தானியேல் இங்க சொல்றான். அவன் கனவை சொல்றான். அது உமக்கு எதிரா நிக்குது. அதனுடைய ரூபம் பயங்கரமா இருக்குது. அந்த சிலையினுடைய தலை அது எப்படி இருக்கு? கோல்ட்ல இருக்கு. அதனுடைய மார்பு மற்றும் கைகள் வெள்ளியில இருக்கு. வயிறு மற்றும் தொடை வெண்கலத்துல இருக்கு. கால்கள் இரும்பாக இருக்கிறது. பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாய் இருக்கிறது. இது எல்லாம் அங்க 33 வாசிங்க, 34 வாசிங்க. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இந்த தலை, மார்பு, வயிறு, கால், பாதங்கள் இது எல்லாமே உலக ராஜ்யங்களை குறிக்கிறதா இருக்கிறது. உலகத்தின் ராஜ்யங்கள். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே எப்படி இருக்குது? டெம்பரரியா இருக்குது. எதுவுமே நிரந்தரம் அல்ல. எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும் ஒரு நாள் அது வீழ்ந்து போகும், அழியும், மறைந்து போகும். எகிப்து போனது, பாபிலோன் வீழ்ச்சி அடைந்தது, ரோமர் தேசம் அங்க வீழ்ச்சி அடைந்தது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம் அங்கே நிலைத்திருக்கிறதைத்தான் அந்த ராஜாவுக்கு தேவன் வெளிப்படுத்தினத காரியங்களை நாம் பார்க்கிறோம். நீ என்ன ராஜ்யங்கள் வேணாலும் வரலாம் போகலாம். ஆனால் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அது என்ன செய்யும்? இந்த ராஜ்யங்கள் எல்லாத்தையும் நொறுக்கி போடும். 35 வாசிங்க அடுத்து. தானியேல் 2:35. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இப்போ இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு போயிருச்சு. எவ்வளவு பலமான வெண்கலமா இருந்தாலும் இரும்பா இருந்தாலும் அது எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? நொறுங்கி போயிருச்சு. எல்லா தேசத்தின் ராஜாக்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. எங்க ராஜ்யம் ஸ்திரப்பட்டு இருக்கிறது. ஆனா அது எல்லாம் என்ன செய்தான்? நொறுங்கி போய் கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிடுச்சு. அப்படி எல்லாம் பறந்து போயிருச்சு. தூசி அப்படியே பறந்து போகிறது போல, பதர் பறந்து போகிறது போல இந்த ராஜ்யங்கள் எல்லாம் பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இந்த கைகளால் பெயர்க்கப்படாத, கைகளால் வெட்டப்படாத அந்த கல், இந்த கல் யாரை குறிக்கிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன் கைகளால் வெட்டப்படாத கல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது மனிதனால் உருவாக்கப்படாத ஒரு கல். இது தேவனால் வந்த கல். கிறிஸ்துவின் ராஜ்யம் இது ஏதோ மனுஷ அரசியல் மூலமெல்லாம் வரல. அது தேவனுடைய ராஜ்யம். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம் என்றால்
எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். இன்னைக்கு இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உன்ன நல்லா புரியணும். இந்த ராஜ்யத்துல இருந்து நமக்கு எதுவும் நமக்கு புரோவிஷனோ, நமக்கு தேவையானதோ இந்த ராஜ்யத்துல இருந்து இல்ல. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய், சிட்டிசன்ஸா நம்ம இருக்கிறோம். அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறோம். நமக்கு எல்லாமே தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. இப்போ இந்த கல் பூமி முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கல் பெரிய மலையாய் மாறுகிறது. தேவனுடைய ராஜ்யம் உலகம் எங்கும் பரவுங்கிறத தானியேல் காலத்துல வாழ்ந்த நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அப்போ இது என்ன புரியணும்னா, கிறிஸ்துவின் ராஜ்யம் இது அழியாத ராஜ்யம், இது முடிவடையாத ராஜ்யம், இது தோற்காத ராஜ்யம். வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யம். இந்த ராஜ்யம் என்ன ராஜ்யமா? அசைவில்லாத ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, அந்த ராஜ்யம் இன்றைக்கு நமக்குள்ளதான் இருக்குது. அந்த ராஜ்யத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோங்கிறது தான் நிஜம். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் வரலாம் போகலாம். எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும் ஒரு நாள்ல அது அழிக்கப்பட்டு போகும். ஆனால் அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த அசைவில்லாத ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் நாம் எதை குறித்து கவலைப்படணும், கலங்கணும்? இந்த ராஜ்யம் அழியாத ராஜ்யம், முடிவடையாத ராஜ்யம், தோற்காத ராஜ்யம். நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், வந்துட்டோம்னாலே நமக்கு தோல்விங்கிறது கிடையாது. இந்த சிலை, அந்த தங்கம், வெள்ளி, வெண்கலம், இது எல்லாமே மனிதனுடைய பெருமையை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனை விட்டுட்டு தனியாக உயர முயல்கிற காரியம், தன்னுடைய பலன நம்புகிற ஒரு காரியம், தன்னுடைய ராஜ்யத்தை கெட்டுறதுக்கு முயற்சி பண்ணி கடைசியில எல்லா ராஜ்யங்களுக்கும் ஒரு முடிவு. இதுவரைக்கும் இந்த உலகத்துல வந்த ராஜ்யங்கள் எதுவாவது நிலைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. எல்லா ராஜ்யங்களும் அந்த நான் என்கிற காரியத்துல கெட்ட முயன்ற எல்லா ராஜ்யங்களும் அழிவைத்தான் சந்தித்தது. இறுதியில எல்லா மனித பெருமையும் வீழ்ந்து போகும். கிறிஸ்து மட்டுமே நிலைத்திருப்பார். இப்போ தானியேல் அங்க சுற்றி அவன் பாபிலோன் தேசத்துலதான் இருக்கிறான். சுற்றிலும் பாவம் தான் இருக்குது. ஆனா அந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனை விட்டு விடவில்லை. விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறான். அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுனால என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். அங்க ராஜ போஜனம் கொடுக்கப்படுது, திராட்சரசம் பரிமாறப்படுது. ஆனா இது எதுவும் வேண்டான்னு சொல்லி புறக்கணிக்கிறான். அவனுக்குள் இருந்த தேவன் அவனை வல்லமையும் புஷ்டியுமாய் மாற்றுகிறார். அவனுடைய முகம் பிரகாசமாய் இருக்கிறதை அந்த வார்த்தை 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடோ, ஆகாரமோ, இது நமக்கு பிரகாசத்தை தராது, நமக்கு பலனை தரப்போவதில்லை. நமக்குள்ள இருக்கிற தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிறவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். இங்க தானியேலுக்கு இரவு நேரத்துல தான் அங்க வெளிப்பாடு வருது. சில நேரங்கள்ல அந்த ஒரு இருளான ஒரு சூழ்நிலை போல நமக்கு இருக்கும். ஆனா அந்த நேரத்துல தான் தேவன் தரிசனங்கள் மூலம் நமக்கு வெளிப்பாட்டை தருகிறார். நீங்க நிறைய நேரங்கள் உங்க லைஃப்ல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த டார்க் டைம்ஸ்ல தேவன் உங்க எதிர்காலத்த குறிச்சு நிறைய பேசுவார். இல்ல, இது உன் நிலைமை இல்ல. உன்ன நான் இப்படித்தான் வைக்க போறேன்.
இதெல்லாம் லிட்ரலா இன்னைக்கு இத நான் சொல்லும் பொழுது, நான் என்னோட லைஃப்ல அத நான் நிறைய நேரங்கள்ல ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த லோன்லினஸ், அந்த தனிமையின் பாதையில, நீ உன்ன நான் இப்படித்தான் மாத்தப் போறேங்கிறத அந்த நேரத்துல தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய சோதனையில, தனிமையில, இருள்ல, துக்கத்துல அதிகமாய் நம்முடனே கூட இடைப்படுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இங்க சொன்ன உடனே இப்படி ஒரு காரியம் இருக்குது. எல்லாரையும் எல்லா ஞானிகளும் தேசத்துல இருக்கிற எல்லா ஞானிகளும் அழிக்கப்பட போறாங்கன்ன உடனே தானியேல் அங்க எங்கேயும் போல ஜெபத்துல அவன் என்ன செய்கிறான்? தேவனிடத்திற்கு தன்னுடைய 2 கைகளையும் விரித்து தேவனிடத்திற்கு கடந்து செல்லுகிறான். நம்முடைய புத்தியினால செயல்பட முடியாத, நம்முடைய வல்லமையினால செயல்பட முடியாத காரியங்கள் அவரை நோக்கி நம்முடைய கைகளை தூக்கும் பொழுது, சரண்டர் பண்ணும் பொழுது, அப்பா இது எங்களால முடியாது, எங்களுக்கு இந்த ஞானமோ அறிவோ இல்ல அப்படின்னு அவரிடத்துல நம்ம சரண்டர் பண்ணும் பொழுது, அவர் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த தானியேல் 2ல நம்ம அறிந்து கொள்ளலாம். தேவன் ஒரு நாளும் ராஜ்யங்கள் மாறி போகலாம், சிங்காசனங்கள் மாறலாம். ஒவ்வொரு நாளும் சிங்காசனத்துல வேற 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 ஆட்கள் அமரலாம். ஆனால் தேவன் மாறமாட்டார். அவர் இன்னமும் அவர் உட்கார்ந்திருந்த சிங்காசனத்துல அவர் மாத்திரமே அமர்ந்திருக்கிறார். கிறிஸ்துவின் மேல் அவர்தான் கன்மலையாய் இருக்கிறார். அவர்தான் கைகளால் பெயர்க்கப்படாத, உடைக்கப்படாத கல்லாய் அவர் இருக்கிறார். அந்த கல் எல்லாத்தையும் நொறுக்கிட்டு அது பூமி முழுவதும் அவருடைய ராஜ்யம் நிரம்பி இருக்கிறது என்றால், கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட அந்த வாழ்க்கை நிலைத்து நிற்கும். அதுவே கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம் என்றால், அவரை மாத்திரம் விசுவாசித்து, அவருடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசிக்கிறது தான் அவர் மேல் கட்டப்பட்ட வீடு. அவர் செய்து முடித்த செயலின் மேல் நம்பிக்கை வைப்பது, விசுவாசம் வைப்பது. அவருடைய ரத்தம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நம்மை எந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது? அவரை விசுவாசிப்பதினாலே இன்றைக்கு நாம் அவருக்கு என்னவாகி இருக்கிறோம்? நாம் பிள்ளைகளாகி இருக்கிறோம். இத ரியலா உணர்வதுதான் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனா இப்படிப்பட்ட உறுதியான கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுகளாய் இருக்கிறோமா? அது எப்படி முடியும்? அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நம்புகிறவர்கள் தான் கன்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள். அது இல்லாம நாங்க கிறிஸ்துவ தானே விசுவாசிக்கிறோம், அவர் ஏன் செய்யல, அவர் ஏன் இப்படி செஞ்சாரு, இப்படி நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அவரையும் அவருடைய வார்த்தையையும் 100% நம்ம நம்புறோம் அப்படின்னா, நம்ம தான் கன்மலையின் மேல் கட்டப்பட்டு இருக்கிற வீடு. இந்த வீட்டுக்கு மேல என்ன புயல் அடிச்சாலும், என்ன அடிச்சாலும் அந்த வீடு என்ன செய்யாது? அசையாது. அப்ப இந்த அதிகாரத்துல தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராய் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவரே ஞானத்துக்கு பேஸ், ரூட் அவர்தான். அவர் கன்மலை என்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவரே நித்திய நித்தியமாய் ராஜாவாய் இருக்கிறார். நமக்கு ராஜா அவர்தான். அது அவர் அழியாத ராஜ்யத்தின் தேவனாய் இருக்கிறார். அப்பதான் இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? இந்த தானியேல் 2வது அதிகாரம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, அவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். மனித ராஜ்யங்கள் அது தற்காலிகமானது. நம்ம அவர்கிட்ட போகும் பொழுது நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன வெளிப்பாடு தேவையோ அதை அவர் நமக்கு கொடுக்கிறவர். இருளில் இருக்கிறதை அவர் வெளிச்சத்தில் கொண்டு வருகிறவர். மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர். ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. மனுஷன் ஞானத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. அவருடைய ஞானம் அது அளவில்லாத ஞானம். அததான் நேற்று நம்ம தியானித்தோம். அவருடைய புத்தி ஆராய்ந்த முடியாதது. அவருடைய ஞானம், ஐஸ்வர்யம் என்கிறவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அது எவ்வளவு பெருசா இருக்கு. அவைகளின் ஆழம் எவ்வளவு பெருசு.
அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம தியானித்த ரோமர் 11ல இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அவர் ஒருவரே ஞானத்தின் மூலமா இருக்கிறார். இன்னைக்கு அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். நமக்குள்ள அவர் இருக்கிறார்னா, இன்றைக்கு எதை பற்றி நாம் கலங்க வேண்டும்? நம்ம வாழ்க்கையில அவர் அனுதினமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய வழிகள் மிகவும் பெரியவைகள்னா, எதை குறித்து நம்ம கலங்கணும்? நம்ம வாழ்க்கையில இன்றைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஞானத்தின்படி அவர் நம் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தா போதும். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களும், அதிசயங்களும் அது தாராளமாய் நடக்கும். பாபிலோனின் ஞானிகள் அங்க தோற்று போனாங்க. ஆனா தேவனை நேசித்தவர்கள் அங்க தோற்று போகல. அங்க என்ன நடக்குது? தானியேல் 2வது அதிகாரத்துல அந்த ராஜா மிகப்பெரிய ஒரு ஒரு மேன்மையை அங்கே தானியேலுக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு இந்த வசனம் எடுத்து வாசிங்கன்றி. தானியேல் 47. ஆ ராஜா தானியேலை நோக்கி இந்த மறைபொருளை வெளிப்படுத்தி 46ல இருந்து வாசிங்கன்றி. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். அடுத்தது. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான ஆசாரியராகவும் நியமித்தான். இங்க ஒரு தேசத்தின் ராஜா அங்க என்ன செய்யறாரு? தானியேலனுடைய கால்ல முகம் குப்புற விழுகிறார். ஜீவனுள்ள தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு இந்த உலகம் நமக்கு முன்பாக மண்டியிட்டு தான் ஆகணும். அங்க ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி, இதுல நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என் முன்னாடி எல்லாம் விழுது அப்படிங்கிறதுக்காக தானியேல் பெருமை பாராட்டல. ஆனா தேவன் அதை செய்கிறார். நீ அடிமையா என் பிள்ளைய நீ பிடிச்சிட்டு வந்த, ஆனா என் பிள்ளைக்கு முன்பாக நீ விழுந்து வணங்க வேண்டிய இடத்துலதான் நீ இருக்கிறன்னு அந்த தேசத்தின் ராஜா யார் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ அவனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஜீவனுள்ள தேவன் தானியேலோடு கூட இருந்தார். அந்த தானியேல் முற்றிலுமாய் தேவனை சார்ந்திருந்தார். தேவனை நம்பினார். தேவன் மேல பிரியம் வைத்து தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாய் தானியேல் அங்கே காத்து கொண்டதை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு உயர்வு நிச்சயம். அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், அவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களை தேவன் நிச்சயமாய் பூமியிலே உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். யோசேப்ப பாக்குறோம், தானியேல பாக்குறோம், தாவீத பாக்குறோம். எல்லாரும் அவருக்கு பிரியமாய் நடந்தவர்கள், தங்களை தீட்டுப்படுத்தாதவர்கள். இன்னைக்கு கிரேஸ், கிருப அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எங்கெல்லாமோ சத்தியம் எப்படியெல்லாமோ திரிக்கப்பட்டு போகுது. உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறவர்கள் தங்களை தீட்டுப்படுத்த மாட்டார்கள். அவர் எப்படி வாழ சொல்லி இருக்கிறாரோ அதன்படி வாழ்வார்கள். அவர் நேசிக்கிறாரா? அன்கண்டிஷனலா நம்ம நேசிக்கிறாரா? அவர் நேசித்து கொண்டேதான் இருக்கிறார். அந்த அன்புக்கு நம்ம பாத்திரவான்களா இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. சத்தியத்தை திரித்து பேசுகிற ஒரு காலங்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அவர் பிள்ளையா நம்ம மாறிட்டோம். அதுதான் வசனம் சொல்லுது. நீ பிள்ளையா மாறிட்டியே, நீ ஏன் இன்னும் பழைய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறாய்? பழைய மனுஷனையும் அவன் சாயலையும் களைந்து போடு. இப்போ
இங்க ராஜா முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்த தூபம் காட்ட கட்டளையிடுகிறான். அடுத்தது ராஜா சொல்றாரு, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்மள அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. அவரை வெளிப்படுத்துகிற வெளிச்சமாய் நம்மை வைத்திருக்கிறார். அங்க ராஜா சொல்றாரு, நீ வணங்குகிற தேவன் தான் தேவர்களுக்கு தேவன், ராஜாக்களுக்கு ஆண்டவர், மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர். இந்த தேவன் தான் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார். இத நம்ம உணர்கிறோமா? இன்னைக்கு எதெல்லாம் குறிச்சு கலங்கிட்டு பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? தானியேலை பெரியவனாக்குகிறார். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். இன்னைக்கு தானியேலுடைய லைஃப்ல இருந்து பல காரியங்கள், அவன் எங்கேயுமே தன்னை மேன்மைப்படுத்தல. ஆனா தேவன் அவனை மேன்மைப்படுத்துகிறார். நான் அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்கள் வெட்கப்பட்ட சகல தேசங்களிலும் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகும்படி செய்வேன். நம்ம ஹார்ட் எங்க இருக்கு? யாரை நோக்கி இருக்கு? எதை பிரதானமா பாக்குது? இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு தானியேலுடைய வாழ்க்கையில இருந்து இதை நாம் கற்றிருக்கிறோம். அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியா, சகல ஞானிகள் மேலையும் பிரதான அதிகாரியாய் அவனை அங்கே நியமிக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட உயர்வுகள் நமக்கும் தர தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயம் யாரை சார்ந்திருக்கிறது? நம்ம சுயமாய் செயல்பட்டு சுயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படியே அமைதலா கொஞ்ச நேரம் இன்றைக்கு மெடிடேட் பண்ணலாம். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது? இந்த ஞானத்தின் தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறாரே அப்படின்னு அமைதியா கண்களை மூடி நான் சொல்லுகிற காரியங்களை அப்படியே நீங்க அமைதியா கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்தை இன்றைக்கு நிரப்புகிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்படியே மனதுல நீங்க சொல்ல ஆரம்பிங்க, மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் எனக்கு இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது நேபுகாத் நேச்சார் அந்த சிலையை போல அது தற்காலிகமானது. அந்த பிரச்சனை தற்காலிகமானது. அந்த சிலையையே தகர்க்கிற வல்லமை கொண்ட தேவன் உங்க கூட இருக்கிறது பாருங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் தகர்த்து போடுகிறத நீங்க பாருங்க. அத உணர ஆரம்பிங்க. அப்பா, கைகளால் பெயர்க்கப்படாத கல்லாகிய நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னுடைய எல்லா காரியங்களையும் தவிடுபொடி ஆக்குகிறவர். காற்றை போல, காற்று பதரை பறக்கடிக்கிறதை போல என்னுடைய சூழ்நிலைகளை பறக்கடிக்கிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இப்பொழுது என் பாரத்தை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்குத்தான் எல்லா அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியா நீங்க எதெல்லாம் பெருசா பாக்குறீங்களோ அதெல்லாம் அவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டு அப்படியே உங்க இருதயத்தை நீங்க லேசா மாற்ற ஆரம்பிங்க. அப்படியே ஆழமா மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. டீப் பிரெத் ஒண்ணு எடுத்து அப்படியே வெளியே விடுங்க. இயேசு கிறிஸ்துவே என்னுடைய நித்தியமான கண்மலையா இருக்கிறார் அப்படிங்கிறத உங்க மனதுல நீங்க சொல்ல ஆரம்பிங்க. அந்த சிலையில இருக்கிற தங்கம், வெள்ளி, இரும்பு, வெண்கலம் எல்லாம் மறைஞ்சு போயிருச்சு. அந்த கல் மாத்திரம் பெரிய மலையா நிக்குது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற பணமோ, அழகோ, ஸ்டேட்டஸோ எதுவும் நிரந்தரம் அல்ல. அவர்தான் அஸ்திபாரம்.
உலகமே அசைந்தாலும் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் நிற்கிற நான், அவருடைய வார்த்தையின் மேல் நிற்கிற நான் அசைக்கப்பட மாட்டேன். அத உங்க இருதயத்துல அப்படியே சொல்லிட்டே இருங்க. நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையில முடிவெடுக்க முடியாம நீங்க இருப்பீங்கன்னா, தானியேலுக்கு வெளிப்படுத்தின தேவன் தரிசனத்துல உங்க சூழ்நிலைகள் இருட்டா இருந்தா கூட தேவன் பேசுவார்னு நீங்க நம்புங்க. அப்பா, தானியேலுக்கு பேசினது போல என் கூட பேசுங்க. நான் இதுல என்ன முடிவெடுக்கணும்? என் கூட பேசுங்கன்னு நீங்க உங்க இருதயத்தை அவருக்கு நேராய் திறக்கும் பொழுது, அறிவுக்கு எட்டாத ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கிற தேவனாய் அவர் வெளிப்படுவார். மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர். இப்போவே உங்க இருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பயத்துல இருந்து நீங்க விடுதலையாகி தேவ ஞானம் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறதை அப்படியே உணர ஆரம்பிங்க. தேவன் அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. தடை உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறின பிறகோ இல்ல ஒரு நம்பிக்கை வந்த பிறகோ நன்றி சொல்றது இல்ல. அவரை நம்பி நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அப்பா, நீர் கிருபையுள்ளவர், நீர் ஞானமும் வல்லமையும் உள்ளவர், நீர் ஒருவரே மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர் அப்படிங்கிறதுக்காக நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்க இருதயம் அப்படியே நன்றியால நிரம்பட்டும். இந்த தானியேல் வாழ்க்கை மூலம் அப்பா நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். என் வாழ்க்கையிலையும் நீங்க வெளிப்பட்டு உங்க நாமம் மகிமைப்படும்படியாய் என்னை நீர் உயர்த்த போகிறீர். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்துல இருந்து நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அப்பா, கைகளால் வெட்டப்படாத கல்லாகிய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்குள் நாங்கள் இருக்கிறோம். நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. எங்க குடும்பத்தோடு நீங்க இருக்கிறீங்க. எங்க ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்க இருக்கிறீங்கப்பா. ஒன்றும் எங்களை அசைக்க முடியாது. ஒன்றும் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. என் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு எங்களுக்குள்ளே வந்திருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. கண்மலையாகிய உம்மேல் கட்டப்பட்ட வீடுகளாய் உம்முடைய வார்த்தையின் மேல உங்க மேல நீங்க செய்து முடித்த செயலின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற தேவனே, எங்களுக்கும் ஆழமானதை மறைபொருட்களை நீர் வெளிப்படுத்த போகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர். நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை இனி வருகிற நாட்களிலே எங்கள் மூலமாக தானியேல் மூலமாக நீர் எப்படி கிரியைகளை நடப்பித்தீரோ, காரியங்களை வெளிப்படுத்தினீரோ, எங்கள் மூலமாகவும் நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.